நம்ம ஸ்மார்ட் போனை கையில் எடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த சோசியல் மீடியா அப்ளிகேஷன் லிஸ்ட் போட்டோம்னா நிறைய அப்ளிகேஷன் பயன்படுத்திட்டு இருக்கோம். யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வைப், ஸ்னாப்சாட் சொல்லி ஏகப்பட்ட அப்ளிகேஷன் பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்படி நீங்கள் பயன்படுத்துகிற சோசியல் மீடியா அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரே செட்டிங்ஸ், எல்லா அப்ளிகேஷனும் பயன்படக்கூடியது ஒரு சூப்பரான செட்டிங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, இல்லை இதுதான் முதலாவதாக வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஆல் நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக லைக் கொடுத்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோசியல் மீடியா அப்ளிகேஷன் எல்லாமே பயன்படக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரே நேரத்தில் பயன்படக்கூடிய செட்டிங்ஸ்னு சொல்லியாச்சு. அந்த செட்டிங்ஸை கிரியேட் பண்ண நினச்சாலே நம்ம ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோரில் டாட் டிரான்ஸ்லேட்டர் சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, தேவைப்பட்டு அங்கேயுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எல்லா அப்ளிகேஷன் மாதிரியும் சில பெர்மிஷன் கேட்கும், அந்த பெர்மிஷன் எல்லாமே கொடுத்துடலாம். முக்கியமாக ஆக்சஸபிலிட்டி பெர்மிஷன் கேட்கும், அந்த பெர்மிஷன் முதல்ல கொடுத்துருங்க. பெர்மிஷன் எல்லாமே கொடுத்தாச்சுன்னா இந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா முதலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டிரான்ஸ்லேட்டர். டிரான்ஸ்லேட்டர்னா நீங்கள் என்ன லாங்குவேஜில் நீங்கள் பேசினாலும், உங்கள் மதர் டங் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்ட்டாக மாற்ற நினச்சிங்கன்னா ஈஸியாக உங்கள் சோசியல் மீடியா அப்ளிகேஷன் எல்லா அப்ளிகேஷனுக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லா சோசியல் ஆப்புக்குமே சரி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஆப் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஜிமெயில், ஸ்னாப்சாட், ஐஎம்ஓ, வைபர், ஸ்கைப்பு, லைனு, டிண்டர், டிக்டாக், டெலகிராம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஷேர்சாட், மோபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்புமே இருக்குது. இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தேட நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் பேசினா போதும், உங்களுக்கு என்ன லாங்குவேஜுக்கு வேணுமோ, என்ன லாங்குவேஜுக்கு டெக்ஸ்ட்டாக வேணுமோ ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா தெரியும் லாங்குவேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹிந்திலேருந்து இங்கிலீஷ் இருக்குது, நான் தமிழ்லேருந்து இங்கிலீஷாக மாற்றிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் மாற்றிக்கோங்க. என்ன லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ண நினச்சாலும் நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா போதும், இந்த அப்ளிகேஷன் என்னபிள் ஆயிரும். இப்போ நீங்கள் எந்த அப்ளிகேஷனை பயன்படுத்த போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறதுக்காக ஒரு ஆளை செலக்ட் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மெசேஜ் டைப் பண்ணுறதுக்கு டேப் பண்ணுவோம் இல்லையா, நமக்கு கீபேட் வந்துடும். பார்த்தீங்கன்னா திரும்பி கீபேடில் டாட் இருக்கு இல்லையா, ஒரு டாட் டிரான்ஸ்லேட்டர். அதனால் இந்த கீழே லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாட்டை டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பேசணுமோ பேசிக்கலாம். என்ன தெரியும், பேசின விஷயம், நீங்கள் பேசுகிற விஷயம் உங்களுக்கு இங்கிலீஷில் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much for watching this video ன்னு சொல்லி கீழே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன லாங்குவேஜில் பேசினாலும் சரி, என்ன லாங்குவேஜ் நீங்கள் கன்வெர்ட் பண்ண நினச்சாலும் சரி, உங்கள் சோசியல் மீடியா ஆப்புக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் போதும். இந்த மாதிரி நீங்கள் என்ன சோசியல் மீடியா அப்ளிகேஷன் பயன்படுத்தினாலும் சரி, ஈஸியாக இந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய டாட்டை மட்டும் டேப் பண்ணிவிட்டு உங்கள் மெசேஜ், அதாவது வாய்ஸ் மெசேஜை நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தெரியாத டெக்ஸ்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். நீங்கள் சோசியல் மீடியா அப்ளிகேஷன் பயன்படுத்த எல்லாமே இந்த டிப்ஸ், இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் முதல்ல சொன்ன மாதிரி டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, தேவைப்பட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் சோசியல் மீடியா அப்ளிகேஷனை ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு இந்த செட்டிங்ஸ், இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் கொடுத்துருங்க. நான் இந்த சொன்ன மாதிரி நீங்கள் லைக் கொடுத்த வீடியோ மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக்கோட ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறை குறை இருந்தாலும் சரி, சேனல் பற்றியது, வீடியோ பற்றி எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. மீண்டும் நல்ல தோட சந்திக்கு வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.